சார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்லேருந்து வராரு. அவர் வந்து ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் பர்சன். அவங்க ஃபேமிலிலேயே எத்தனை டாக்டர்ஸுங்க சார் இருக்காங்க? என் ஃபேமிலியில் வந்து என் ஒய்ஃப் சைடில் வந்து ஃபுல்லாகவே டாக்டர்ஸ் தான். நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்படி ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னவே கொஞ்சம் பயமாக இருந்தது. நம்ம ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் அண்ட் மோர் ஓவர் வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்கணும்னு. அதெல்லாம் நான் பயப்படவே இல்லை. அவர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணார். ப்ளஸ் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்டிமோனியல் சொல்கிறதுக்கு ரீசனே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறனால தான் சார் சொல்கிறாரு. ஸோ உங்கள் டிஃப்ரென்ஸ் ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் என்னங்க சார் ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து ரொம்ப லேசியாக ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் அந்த இது வச்சு ஒரு 3 சிட்டிங்லேயே வந்து ரொம்ப எனக்கு பிரிஸ்காக ஃபீல் எனர்ஜெட்டிக் பண்ணுறேன். ஆகிட்டீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். அதே மாதிரி ஐ கேன் சுகர் லெவலும் வந்து குறைஞ்சிருக்க ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏன்னா HbA1c வந்து 11 மேலே இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நைட் ஸ்லீப் வந்து சூப்பராக இருக்குது. வந்து அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப இப்போ நல்லா தூங்குறேன். வெரி குட் சார். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிக்கிறேன். ரொம்ப பிரிஸ்காக. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப லேசினஸ்ஸாக எந்திரிக்கிறதே பார்த்தீங்கன்னா 9 மணி 8 மணி அப்படி இருக்கும். எந்த வேலையும் செய்யணும்னு தோணாது. இப்போ 6 o'clockலாம் எந்திரிச்சிடுறேன். வெரி குட் சார். அதுக்கப்புறம் நானே வாலண்டரியாக இப்போ வர ஆரம்பிச்சிட்டேன். அவங்க மேடம் இப்போ வந்து ஆக்சிஜன் போடணுமா எப்படின்ட்டு நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அது இல்லாமல் அவங்க ஃபேமிலிலையும் அவங்க குழந்தை பையன் முதற்கொண்டு கூட்டிகிட்டு ஆமாம், வந்தாரு. என் ஒய்ஃபு என் ஃபேமிலி எல்லாரையும் இதை வச்சு கூப்பிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோட சூப்பர் டிஃப்ரென்ஸ். நானும் அவரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அவர் டீ குடிக்க மாட்டேன். என்ன பயங்கரமாக டீ குடிப்பீங்களே என்ன? இல்லை மேடம் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் டீ சாப்பிட்றது இல்லை. எனக்கு அந்த மூடே வரல. கிரேவிங்கே இல்லை அப்படின்னாரு. அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அதனால் நானும் அந்த கிரேவிங்லேருந்து வெளில வரணுன்றதுக்காக அட்வைஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஆமாம். ஏன்னா இவங்க வந்து சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலிலேருந்து வரவங்க. அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க ஃபுட்டை ஹெல்த்தியாக ப்ராப்பராக பிளான் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாளாக வந்து ஒர்க்குன்னு ஓடிட்டு இனிமேல் வந்து ஹெல்த்துக்கு கன்சர்னாக இருக்கணுங்கிறனால தான் ஆக்சி ப்ளஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சார் சொல்ல மறந்துட்டார் பார்த்தீங்கன்னா அவங்களோட கட் ஹெல்த் மோஷன் ரொம்ப ஃப்ரீயாக போகாது. இப்போ வந்து ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் முன்னாடி விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. அண்ட் வித்தின் இதெல்லாம் வந்து எவ்வளோ செஷன்ஸில் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமாங்க சார்? நான் ஆக்சிஜன் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸில் இது எல்லாமே 10 டேஸில் இந்த டிஃப்ரென்ஸுங்க. வெரி குட் சார். அது இல்லாமல் ஒரு ட்ராக்கர் வச்சுருக்காங்க. அந்த HbA1c சுகர் ட்ராக்கிங் வச்சுருக்காங்க. ஏன்னா யூஸ்வலியாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போதே அதை வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டருங்கிற நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அது அவங்கள பொறுத்த வரையும் அந்த ட்ராக்கரில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த HbA1c இருக்கட்டும், ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகராக இருக்கட்டும், அதில் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து டயபெட்டிக் பொறுத்தவரையும் லைஃப் டைம் மெடிசன்ஸ் எடுக்கணும், லாங் டேர்ம் மெடிசன்ஸ் எடுக்கணும், இந்த டயர்ட்னஸோடவே தான் இருக்கணும்னு இருக்கவங்க இதெல்லாம் ஒரு ஆட்-ஆன் தெரப்பியாக ஆட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம்ஸ் மெடிகேஷன், இன்சுலின் இதுலேருந்து நம்ம வீன் ஆஃப் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பாடியை டீடாக்ஸ் பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஆக்சி ப்ளஸ் ஒன் வேர்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இது என் ஃப்ரெண்டு பாபுன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேன். சுகர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 டேப்லெட்டு ஈவினிங் 5 டேப்லெட் எடுத்திருந்த ஒரு சுகருக்காக. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ஹாஸ்பிட்டல் நேம். 5 டேப்லெட் இருந்தவரை இங்கே மேடம்கிட்ட வந்து இங்கிலீஷ் டேப்லெட்டே சுத்தமாக எடுக்காமல் மேடம் கொடுத்த ஒரே சுகராக ஏதோ ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க. அதை ஒன்றே எடுத்து டெய்லி மானிட்டர் பண்ணி இன்றைக்கி சுகர் டேப்லெட்டே இல்லாமல் இருக்கிறார். ஓகேங்க சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். இது உண்மை. அவர் ரெக்கார்டை கூட எடுத்து நான் அவரை கொடுக்க சொல்கிறேன். சுகர் டேப்லெட் இல்லாமல் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து சுகர் டேப்லெட்டே இல்லாமல் இன்றைக்கி வந்து அந்த மேடம் கொடுத்த ஒரே ஒரு டேப்லெட்டு அதில் இருக்கிறாங்க. அதுவும் நான் மெடிக்கல் இது டேப்லெட் பிள்ளைக்கு அதுவும் ஹெர்பல் காம்பினேஷன் டேப்லெட் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது. நானும் அதை கேட்டு வாங்கி இப்போ என் சுகரோட டேப்லெட்லாம் கம்மி பண்ணிட்டேன். எஸ், வெரி குட், வெரி குட். ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அது ஆக்சுவலி அந்த டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் அலாங் வித் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், கைடட் ட்ரீட்மெண்ட் நான் சொல்லுவேன். ரெண்டும் சேரும் போது அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இவங்க எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ். அடிக்கடி அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியாது, வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க மெட்டிகுலஸாக செஷன்ஸ் வந்தாங்க. அதுதான் உண்மையான ரீசன். செஷன்ஸும் வந்து நான் சொன்னதே ஃபாலோ பண்ணனால தான் இந்த ரிசல்ட்ஸ் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 10 to 15 டேஸில். ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரஸ்ட் சார். நான் தான் சொல்வேன். ஏன்னா வந்து சாரோட மூலியமாகவே எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாரை ரெஃபர் பண்ணது ஒரு பார்த்தீங்கன்னா அவர் நேற்று வந்திருந்தார். மேம் என்னோட அவருக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். உண்மையாக சொன்னால் இவங்க மெட்டிகுலஸாக அந்த ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. ப்ளஸ் அண்ணா நகர் இருந்ததுனால வீக்லி ட்வைஸ் மாதிரி வந்தாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன். அது எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு தான். அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆனதாங்க சார் விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் ஆஃப். Thank you, sir. Thank you.